இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரையிலும் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆன்மீக அகந்தை என்கிற ஒரு தலைப்பின் கீழாக இந்த செய்தியை கற்றுக்கொள்ள முடியும். பாவம், விசுவாசம், கடமை இவைகளை பற்றி இங்கே இயேசு சீஷர்களை நோக்கி அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, இடறல்கள் வராமல் போவது கூடாத காரியம், ஆகிலும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. பாவத்தை குறித்து ஆண்டவர் இங்கே பேசுகிறார். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்திலும் இடர்கள் வராமல் போவது கூடாத காரியம், அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அவன் இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடர்கள் உண்டாக்குகிறதை பார்க்கிலும் அவனுடைய கழுத்தில் எந்திரக்கள் கட்டப்பட்டு அவன் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போவது அவனுக்கு நலமாயிருக்கும். அதாவது நம்முடைய தவறான முன்மாதிரி, பாவம் செய்கிற நம்முடைய முன்மாதிரி, நம்முடைய மனப்பான்மை, நம்முடைய அசட்டைத்தன்மை ஆகியவை இன்னொருவர் பாவம் செய்ய காரணமாய் இருந்து கடும் தண்டனையை வரவழைத்தால் அத்தகைய பாவம் செய்வதற்கு முன் நாம் சாவதே மேல் என்று ஆண்டவர் பேசுகிறார். உன்னுடைய கழுத்தில் எந்திரக்கள் கட்டப்பட்டு நிச்சயமாய் நீ சும்மா தூக்கி போட்டு மிதந்து தப்பிச்சு விடக்கூடாது. சமுத்திரத்தில் கல் கட்டப்பட்டு நீ எரிந்து விடப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய பாவங்கள் மற்றவர்களை பாவத்திற்கு தூண்டக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னால் நாம் இடறல் செய்கிறவர்களாக காணப்படுகிறோம். அதற்கு பதிலாக நாம் மரிப்பதே மேல் என்று இயேசு கிறிஸ்து பேசுகிறார். சிறு பிள்ளையைப் போல களங்கமில்லாத விசுவாசியாவது நாம் ஆவிக்குரிய பிரகாரமாக அழிக்கிறவர்களாக நாம் காணப்பட்டோம் என்று சொன்னால் கிறிஸ்துவின் மாபெரும் கோபத்துக்கு நாம் உள்ளாகிவிடுவோம் என்கிற கருத்துக்களை இங்கே ஆண்டவர் பேசுகிறார். போதகர்களும் ஆசிரியர்களும் சிறப்பாக பெற்றோர்களும் இந்த கிறிஸ்துவின் வசனத்துக்கு அதிகமாக நாம் கவனம் செலுத்த வேண்டும். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு தேவனுடைய வழிகளை போதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரையிலும் கற்றுக் கொடுக்கிற ஆண்டவர் 7ஆம் வசனத்திலிருந்து நீ கற்றுக்கொண்ட கற்பனைகளை என்ன செய்யணும், நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக்கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்ளுவாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவுது. அவர்கள் நெற்றிகளுக்கு நடுவே ஒரு சின்ன பெட்டியை அவர்கள் தொங்கவிட்டு செல்வது வழக்கம். அதிலே அவர்கள் தோல் சுருள்களை வைத்திருந்தார்கள். கற்பனைகள் அடங்கிய தோல் சுருள்களை வைத்திருந்தார்கள். ஆகவே அதை குறித்து யார் கேட்டாலும் நீ உட்கார்ந்திருக்கிற போது, வழியில் நடக்க போது, படுத்துக்கொள்ளுகிற போதெல்லாம் இதை குறித்து தான் பேசணும்னு சொல்கிறாரு. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. இன்றைக்கு நம்ம பேசுகிறதெல்லாம் சினிமாக்களை குறித்தும் களியாட்டங்களை குறித்தும் உலக பிரகாரமான காரியங்களை குறித்தும் பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் பேசினால் அவர்கள் பெற்றோர்களுடைய முன்மாதிரியை பார்த்து அவைகளினாலே அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு போகிறவர்களாக காணப்படுகிறார்கள். பெற்றோர்கள் என்ன செய்கிறார்களோ அதை அப்படியே கிளிப்பிள்ளைகளைப் போல செய்கிறதற்கு பழகுகிறபடியினாலே அவர்களுடைய காரியங்கள், அது பெற்றோர்களுடைய காரியங்கள் பிள்ளைகளுக்கு இடரலாய் மாறினால் ஆண்டவர் சொல்லுகிற இந்த தண்டனைத்தான் பெற்றோர்களுக்குமே. எபேசியர் 6ஆவது அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பவுல் எழுதுகிறார், பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமலும் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. 1 தீமோத்தேயு 4:16 ஒரு போதகனை குறித்து அங்கே சொல்லுகிறார், உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு, இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்து கொள்வாய். ஒரு போதகன் எப்படி இருக்க வேண்டும்? அவன் தான் போதிக்கிற எல்லா காரியங்களிலும் அதை கடைபிடித்து அதை போதிக்கிறவனாக இருக்க வேண்டும். அவனும் இடரலற்றவனாக இருக்க வேண்டும். அதனால தான் அங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, நீ ஒரு விக்கிரக கோயிலில் ஒருவன் உன்னை பந்தி இருக்க கண்டால், ஒரு
பலவீனமான ஆத்துமா அதை பார்க்கும் பொழுது அவன் இடரலடைந்து விடுவான். அதாவது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது ஒன்றுமில்லை, ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் புசிக்கத்தக்கதாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல என்று சொன்னவர் இங்கே மற்றவனுக்கு இடரல் உண்டாக்குகிற காரியமாக இருந்தால் அதை செய்யாதே என்று போதிக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே நம்ம பேசுகிற பேச்சுகள், நம்முடைய நடக்கைகள், நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய திட்டங்கள் இவைகள் எல்லாம் தேவனை சார்ந்ததாக இருக்கும் என்று சொன்னால் நம்மால் வளர்க்கப்படுகிற பிள்ளைகள், நாம் வைக்கப்பட்டிருக்கிற தெருவில் உள்ள ஜனங்கள், நாம் வைக்கப்பட்டிருக்கிற பட்டணத்தில் உள்ள மக்களுக்கு நாம் சாட்சிகளாக இருக்க முடியும். இல்லை என்று சொன்னால், இடரலாய் இருப்போம் என்று சொன்னால் நாம் சாவதே மேல் என்கிற ஒரு போதனையைத்தான் இயேசு இங்கே பேசுகிறார். உலகத்தினாலும் சாத்தானினாலும் பிள்ளைகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் காக்க வேண்டிய கடமை நம்மிடத்தில் உள்ளது. தீத்து 2 அதிகாரம் 11 12 எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் உள்ளவர்களாய் இந்த உலகத்திலே ஜீவனம் பண்ணி என்று பார்க்கிறோம். அவபக்தி, லௌகீக இச்சை, உலக இச்சைகளை வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் உள்ளவர்களாய் இந்த உலகத்தில் ஜீவனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தீத்துவுக்கு பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். 1 யோவான் 2 அதிகாரம் 15-17 வரையிலும் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. இதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். உலகத்தில் அன்பு கூறாதுங்க, உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதுங்க. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தா அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று சொல்லி சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். ஏனென்றால் மாம்சத்தின் இச்சைகள், கண்களின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள், சாத்தானால் உண்டானவைகள் என்பதை பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்கிறதை ஆழமாக அவர்களுக்கு போதிக்க வேண்டும். தேவனுடைய வழிகளில் நடப்பதற்காக நாம் போதிக்கிற பெற்றோர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் முதல்ல நல்ல குணங்களை, தேவனை பற்றி அறிகிற அறிவை கற்றுக்கொள்ள வேண்டிய இடம் அது குடும்பமாக இருக்க வேண்டும், பெற்றோர்களாக இருக்க வேண்டும். அதனைத் தொடர்ந்து ஆசிரியர்களும் அப்படிப்பட்ட பாதையிலே அவர்களை நடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். பெற்றோர்கள் தவறான மத பழக்க வழக்கங்கள், தவறான ஒரு புத்தகத்தை படிக்கிற காரியங்கள் இவைகளெல்லாம் இருக்கும் என்று சொன்னால் பிள்ளைகளும் அதிலே வளர்த்தப்படுவார்கள். ஆசிரியர்களும் ஒழுக்கக்கேடான காரியங்களை செய்வார்கள் என்று சொன்னால் அதை பார்க்கிற மாணவனும் அவன் கெட்டுப்போகக்கூடியவனாக காணப்படுவான். போதகர்கள் போதிக்கிறத மாத்திரம் செய்துட்டு அதை கடைபிடிக்காமல் இருந்தார்கள் என்று சொன்னால் அதை விசுவாசிகள் பார்த்து இடரலடையக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆகவே இங்கே பாவம் செய்கிற காரியத்திலே ஆண்டவர் அத்தனை கடினமாக ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 10 அதிகாரம் 2-3 வரை, துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான். துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சிதத்தை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி தேவனை அசட்டை பண்ணுகிறான் என்று பார்க்கிறோம். மற்றவர்கள் முன்னாலோ, குறிப்பாக பிள்ளைகளின் முன்பாகவோ பாவமான காரியங்களை வைக்க காரணமான பெற்றோர் மற்றவர் ஆண்டவரின் கடுமையான தண்டனையை அனுபவிப்பவர்கள் என்பதை உணர வேண்டும். உலக பிரகாரமான பொழுதுபோக்குகள், காட்சிகள், மனிதர்களுடைய கெட்ட உபதேசங்கள், ஆபாசமான திரைப்படங்கள், ஆபாசமான கதை புத்தகங்கள், போதை மருந்துகள், மதுபானங்கள், அக்கிரமமான மாதிரி செய்கைகள், கள்ள போதனைகள், இவைகள் எல்லாவற்றையும் வாழ்க்கையை விட்டு நாம் அகற்றினோம் என்று சொன்னால் நிச்சயமாக பிள்ளைகளை பரிசுத்தத்துக்கு நேராக நாம் நடத்த முடியும். 2வது, இங்கே ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார், உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் நீ அவன் மனஸ்தாபப்படும் பொழுது அவனுக்கு மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் பேசுகிறார். ஒருவன் 7 முறை ஒரு நாளில் பாவம் செய்து உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்டாலும் நீ அவனுக்கு அதை மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். அதற்கு சீஷர்கள் நினச்சிட்டாங்க, இது பெரிய ஊழியக்காரர்கள் தான் செய்ய முடியும் போல என்று சொல்லி 5ஆம் வசனத்தில் கேட்குறாங்க, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று கேட்கிறார்கள். நாங்களும் பெரிய விசுவாசத்தில் தேறினவர்களாய் மாறிட்டோன்னு சொன்னாதான் நாங்கள் இதை மன்னிப்பை நாங்கள்
கொடுக்க முடியும் என்று பேசுகிறார்கள். ஆண்டவர் சாதாரண ஒரு கான்செப்டை சொல்லுகிறார். நீங்கள் 10,000 கடன்பட்டவர்கள் கடன்பட்டிருந்தீர்கள். பிதா உங்களுடைய எல்லா பாவங்களையும் எத்தனை முறை பாவம் செய்தாலும் நீங்கள் தவறாக செய்தோம் என்று கேட்கிற பொழுது மன்னிக்கிறாரே. மனஸ்தாபப்பட்டு நீங்கள் மனங்கசந்த அவருடைய சமூகத்தில் திரும்பும் பொழுது அவர் மன்னிக்கிறார். அதே போல் உன்னுடைய சகோதரன் உனக்கு விரோதமாக பாவம் செய்வான் என்று சொன்னால், ஒருவன் உனக்கு விரோதமாக பாவம் செய்வான் என்று சொன்னால் 7 தரம் செய்தாலும் அவன் உன்னிடத்தில் வந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்று பேசுகிறார். விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும். விசுவாசத்தை குறித்து இன்றைக்கு தவறான போதனைகள் காணப்படுகின்றன. விசுவாசம் என்றால் நம்ம 1 யோவான் 1:12 சொல்லப்பட்டபடி நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாகும்படி ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கிறவராயிருக்கிறார். அதனால் நாம் என்ன, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டியாகிய இயேசுவின் இரத்தத்தினால என் பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு நான் பரிசுத்தமாய் மாற்றப்பட்டிருக்கிறேன், நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். இந்த உலகத்தில் பரிசுத்தவானாய் வாழ்ந்தால் எனக்கு நித்திய ஜீவன் உண்டு. இது ஒரு பொதுவான விசுவாசம். இது எல்லா விசுவாசிகளுக்குள்ளும் காணப்பட வேண்டிய ஒன்று. தேவனை சார்ந்து இந்த உலகத்திலே நான் வாழ்கிறேன். அவர் ஆகாயத்து பட்சிகளை போஷித்தார் என்று சொன்னால் என்னையும் போஷிப்பார். காட்டு புஷ்பங்களை உடுத்துவித்தார் என்று சொன்னால் என்னையும் உடுத்து வைப்பார். என்னுடைய தலையினுடைய மயிர் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அவர் என்னை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். இந்த வாக்கு தத்தங்களை நாம் விசுவாசிக்க வேண்டும். அதனை தாண்டி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடே புடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயா என்று சொல்ல, அது உங்களுக்கு அப்படியே கீழ்ப்படியும். இது விசுவாச வரத்தை குறித்து நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாச வரம் நமக்கு எப்போ தேவையோ அப்போ ஆவியானவர் அதிலே கிரியை செய்யக்கூடியவராக இருக்கிறார். 7 வகையான ஆவிக்குரிய வரங்களில் ஒன்று விசுவாசம். மோசே செங்கடலை பிளப்பதற்கு கோலை நீட்டி என்று சொன்ன பொழுது அங்கே ஆவியானவர் அந்த வரத்தை அங்கே மோசேயின் மூலமாக கிரியை செய்கிறதை பார்க்கிறோம். செங்கடல் பிளந்தது. அதே போல யோர்தானை பிளப்பதற்கு ஆசாரியருடைய கால்கள் உடன்படிக்கை பெட்டியை அந்த பெட்டி சுமந்து கொண்டு அவர்கள் அங்கே செல்ல வேண்டும் என்று சொன்ன பொழுது ஆசாரியர்கள் கால்கள் பட்ட பொழுது விசுவாசத்தினாலே அந்த யோர்தான் பிளந்ததை பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே கண்மலையை அடித்த பொழுது தண்ணீர் வந்தது. விசுவாசத்தினாலே யோசுவா சூரியனையும் சந்திரனையும் சொன்ன பொழுது நிற்கச் சொன்ன பொழுது தரித்து நிற்கச் சொன்ன பொழுது அந்த காரியம் நடந்தது. அங்கே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தீக்குள்ளாக தூக்கி போடப்படும் பொழுது அவர்களுக்குள்ளாக விசுவாசத்தை உருவாக்கி ஆண்டவர் அவர்களை காப்பாற்றினதை பார்க்கிறோம். நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அந்த வரங்களை ஆண்டவர் அது அப்பியாசப்படுத்துகிறதற்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அவரிடத்தில் என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று கேட்க வேண்டியதில்லை. பொதுவான விசுவாசம் எல்லாருக்குள்ளாகவும் காணப்படுகிறபடியினால அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவர்களுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த விசுவாசம் போதும்பா. அந்த விசுவாசம் உனக்குள்ளே மறைந்திருந்தாலும் அது வளர்ந்து அது படர்ந்து அது சமுத்திரமட்டாக கூட அது பெருக முடியும் என்று சொல்லி ஆண்டவர் கருத்துக்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து கடமையை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். ஒவ்வொரு விசுவாசிக்கும் அடிப்படையாக இருக்க வேண்டிய கடமை, முதல்ல இடரலற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னார். பொதுவாக 2வது காரியத்தில் மன்னிக்கிற ஒரு சுபாவம் உடையவர்களாக ஒரு ஆண்டவருக்குள்ளே வந்தவுடனேயே அந்த சுபாவம் உருவாகிவிட வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். 3வதாக நமக்குள்ளாக நம்ம நிறைய நேரங்களில் அதை செய்தோம் இதை செய்தோம் எனக்கு இதை தரல அதை தரல என்று கேட்கிறோமே. நமக்கு கடமை இருக்கிறது. இந்த பூமியில் நம்மை வைத்த ஆண்டவர் நம்மிடத்தில் கடமையை வைத்து அதை எதிர்பார்க்கிறார். நீ அவரிடத்தில் எதிர்பார்க்க வேண்டியது இல்லை, அவர் பார்த்து கொள்வார் என்கிற கருத்துக்களை உணர்த்து வைக்கும் வண்ணமா உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் 7ஆம் வசனத்தில் உழுது அல்லது மந்தை மேய்த்து வயலிலிருந்து வரும்பொழுது, ஒரு எஜமானுக்கு ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான். அவன் வயலிலிருந்து வரும்போது எஜமான் அவனை நோக்கி நீ முன்பு போய் சாப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லுவானா, நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறை கட்டி கொண்டு நான் போஜனம் பண்ணும் அளவும் எனக்கு ஊழியம் செய், அதன் பின்பு நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்லுவான் அல்லவா. வேலைக்காரனாக இருக்கிறவன் எஜமானுக்கு சாப்பாடை ஆயத்தம் பண்ணி அறை கட்டி கொண்டு அந்த எஜமான் போஜனபானம் பண்ணுமளவும் அவனுக்கு ஊழியம் செய்யணும். அவன் எவ்வளோ கடுமையான வேலைகளை செய்திருந்தாலும்
அவன் தன்னுடைய எஜமானுக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் பேசுகிறார். இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட பணிகளிலே நாம் அமர்த்தப்பட்டு இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய எஜமானுக்கு தேவையானவைகளை ஆயத்தம் பண்ணி அறை கட்டி கொண்டு போஜனபானம் பண்ணுமளவும் நாம் அவருக்கென்று கிரியைகளை செய்ய வேண்டும். தான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்கிறதற்காக அவனுக்கு உபச்சாரம் செய்வானோ? அப்படி செய்ய மாட்டானே. அதனால தான் இயேசு கிறிஸ்து, நீங்கள் அறியாத ஒரு போஜனம் ஒன்று உண்டு, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்வதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது, பகற்காலம் இருக்கு மட்டும் என்னை அனுப்பினவருடைய கிரியையை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அத்தனையாக இயேசு கிறிஸ்து ஓடி ஓடி உழைத்ததை நாம் பார்க்கிறோம். இங்கே அதற்கான பிரதிபலன்களை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வேலைக்காரன் தன்னுடைய கடமையை தான் செஞ்சிருக்கிறான், அவனுக்காக எஜமான் உபச்சாரம் செய்வானோ? அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு, நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். நம்முடைய தலையின் மேலே விழுந்த கடமை, சுவிசேஷத்தை அறிவிப்பது என் மேலே விழுந்த கடமை என்று அங்கே பவுல் சொல்லுகிறாரே. நான் கிரேக்கருக்கும் நான் யூதர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நான் கடனாளி என்று சொல்லுகிறாரே. சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லுகிறாரே. இந்த காரியங்களை கருத்தில் கொண்டு நான் இதை செய்தே ஆக வேண்டும், இதற்காகத்தான் உலகத்தில் நான் அனுப்பப்பட்டு வந்தேன், ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன், நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறேன், பரிசுத்தமாய் வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவருக்கென்று எதையாயிலும் செய்கிற ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். நான் செய்துவிட்டு அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்று இயேசுவே கற்றுக் கொடுக்கிறார். நம்ம மேலே விழுந்த கடமை, எப்படி பாவம் செய்யாமல் இடர்லற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். மன்னிக்கிற காரியங்கள் ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள உருவாக வேண்டும், சாதாரண விசுவாசிகளுக்குள் கூட அது இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். அதே போல் நம்ம ஒவ்வொருவர் மேலேயும் இந்த கடமை இருக்குது. ஆண்டவருக்கென்று பணி செய்ய வேண்டும், நிச்சயமாக செய்ய வேண்டும் என்கிற கட்டளையையும் ஆண்டவர் இங்கே போதிக்கிறதை பார்க்கிறோம். இவைகளை அடிப்படையான விசுவாசிகளாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்க வேண்டும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.